எல்லாத்துக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? போட்டோனே எனக்கு வேர்க்குது மேடம். எனக்கு சன்ஸ்கிரீன் போட்டா வேர்க்குதுன்னு சொல்றவங்கலாம் எத்தன பேரு? ஆ நெறைய பேருக்கு வேர்க்கும். மேக்கப் போட்டா வேர்க்கும் இல்லையா எல்லாருக்கும்? மேக்கப் போட்டா எனக்கு வேர்த்து கொட்டுது, அப்படியே கசகசன்னு ஆயிடுது இல்லையா? சேம் அதேதான். அது வந்து எதுனால அப்படின்னா, உங்க ஸ்கின்ன வந்து எப்பயுமே நம்ம கடவுள் வந்து நம்ம ஸ்கின்ன எப்படி குடுத்துருக்காருன்னா, ஒரு ஃபாரின் பாடிலருந்து இப்ப கண்ணே கூட பார்த்தீங்கன்னா, ஏதாவது தூசி வச்சுன்னா என்ன பண்ணும்? டக் டக்குன்னு கண்ண மூடிக்கும் இல்லையா? அது மாரி நம்ம ஸ்கின்னும் வந்து எந்த ஒரு ஃபாரின் பாடியும் அக்செப்ட் பண்ணாது. எடுத்தோனே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த ஒரு புது பொருளையும் அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. அது பழகிருச்சுன்னா அக்செப்ட் பண்ணும். பட் புதுசா வர்றப்ப இது ஏதோ யாரோ புதுசா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணாது. அதனால தான் வேர்த்து வெளிய தள்ளும். அந்த ப்ராடக்ட்ட ஃபுல்லா என்ன பண்ணும்? வெளிய தள்ளும். அப்ப கச 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 கசன்னு ஆயிடும். நீங்க போடுறதும் வேஸ்ட் எல்லாமே இது. அதனால தான் நாங்க சன்ஸ்கிரீன் போடுறப்ப கூட நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஏசி முன்னாடி நின்னு போடுங்க. ஒரு ஃபேன் முன்னாடி நின்னு நிதானமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கண்டிப்பா அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நாங்க அடிக்கடி சொல்லுவோம். ஏன்னா அந்த 5 to 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் சன்ஸ்கிரீனே ஒர்க் அவுட் ஆகும். இல்லன்னா ஆன் த கோ நீங்க போட்டு போனீங்கன்னா சன்ஸ்கிரீன் கூட ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஸோ மேக்கப்க்கு கண்டிப்பா மினிமம் 30 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கணும். நார்மலா எங்கேயாவது போறதுன்னா கூட பக்கத்து வீட்டுக்கு நீங்க போறதுன்னா கூட ஒரு மேக்கப் போட்டு போகணும். இல்ல ஒரு கோயிலுக்கு போகணும், இல்ல ஆஃபீஸ்க்கு போகணும்னா கூட மினிமம் ஆஃப் 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் மேக்கப் நீட்டா இருக்கும். இல்லன்னா எனக்கு திட்டு திட்டாயிடுச்சு, எனக்கு வேர்த்துச்சு, எனக்கு அங்கங்க போயிடுச்சு, ஸ்மட்ஜ் ஆயிடுச்சுங்கிற பிரச்சனை வரக்கூடாதுன்னா 30 மினிட்ஸ் ஏன்னா நிதானமா நின்னு நிதானமா மேக்கப் போட்டா மட்டும்தான் அழகா ரொம்ப 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 அழகா நீட்டா இருக்கும். எப்பயும் அப்படியே ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மெயின் அதுதானே. காலையில மேக்கப் போட்டு போயிட்டு பாதியிலேயே பாத்தீங்கன்னா என்ன என்ன சாயம் வெளுத்துருச்சான்னு கேட்க கூடாது இல்லையா? சோ அதுக்காக ஹாஃப் அன் ஹவர் இப்ப நீங்க ஒரு 9 மணிக்கு உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்னா நீங்க 7 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதா. உங்களோட டைம் ப்ரொசீஜரை வந்து கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணிக்கணும். எனக்கு மேக்கப் போட்டு நான் அழகா பிரசன்டபிளா இருக்கணும்னு நினைச்சா இதுக்கு ஹாஃப் அன் ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். ஸோ ஒரு ஏசியில நின்னுட்டோ இல்லைன்னா ஒரு ஃபேன் கடியில நின்னு பொறுமையா பண்ணா மட்டும்தான் மேக்கப் நல்லா இருக்கும். இப்ப நான் அதான் சொல்லி தர போறேன். இப்ப மேக்கப் வந்து எப்படி பொறுமையா நீங்க எவ்வளவு நீட்டா பண்ணணுங்கிறது தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு ஏசியில இருக்கணும், ஏசியில நடமாடணும். இன்னொன்னு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப பொறுமையா நிதானமா நின்னு நிதானமா மேக்கப் போட்டா மட்டும்தான் ஈவன் ஒரு ஸ்மால் மேக்கப், அதாவது ஸ்மால் மேக்கப்ங்கிறத விட ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும்னா கூட ஒரு சிம்பிள் மேக்கப் பார்ட்டி மேக்கப் கூட இல்ல, ஒரு சிம்பிள் மேக்கப் போட்டுனா கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மேக்கப் நல்லா இருக்கும். ஸோ இதை மனசுல வச்சுட்டு நீங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டோம், ஃபுல்லா தொடச்சிட்டோம் நம்ம எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப ஸ்கின் பாருங்களேன் ரொம்ப ட்ரையா இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே இப்ப ட்ரையா தான் இருக்கு. இப்ப பாருங்க நான் கை வச்சோனே ஈரமா தெரியும். ஆனா பட் அவ்வளவு நேரம் பாருங்க இங்கெல்லாம் பாருங்க இதா இருக்கா, இங்கெல்லாம் இப்பதான் ட்ரையா அதாவது வெட் ஆகுது. கையில இருக்க ஈரம் வந்து படுது. ஸோ வந்து நம்ம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணணும். ஸோ மாய்ஸ்சரைசர் இப்ப ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணலாம். வீட்ல இருக்கிற எந்த மாய்ஸ்சரைசர் வேணா நீங்க அப்ளை பண்ணலாம். ஈவன் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா தேங்காய் எண்ணெய்னா ஒரே ஒரு டிராப் தான் நீங்க போட்டுக்கணும். ரொம்ப எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணிக்காதீங்க. தேங்காய் எண்ணெய் போடலாம். இல்லைன்னா மாய்ஸ்சரைசிங் லோஷன். எதுக்காக அப்படின்னா அது ஸ்கின்ல இப்படி போடுறப்ப உங்களுக்கு ஈவன் பினிஷிங் கொடுத்துரும். அதாவது இங்கெல்லாம் ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் காஞ்சிருக்கும். இங்கெல்லாம் ஃபுல்லா காஞ்சி காஞ்சி இருக்கும் ஃபுல்லா. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா கிராக் விழுகும். நீங்க ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா கிராக் விழுகும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கிராக் விழுந்துச்சுனாவே பாக்குறக்கு அசிங்கமா இருக்கும். ஸோ ஈவன் டோன் வரணும்னா உங்களுக்கு லோஷன்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணும். மேம் இப்போ ஆயிலி ஸ்கின் பர்சனுக்கு வந்து நிறைய பேர் வந்து மாய்ஸ்சரைசர் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே போடலான்றாங்க. ஆனா ஒரு சில மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம்ல பாத்திருக்கேங்க மேம், ஆயிலி ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசர் வேண்டாம் அப்படிங்கிறாங்க மேம். அது ஆயிலி ஸ்கின் வந்து நான் பிராங்கா சொல்லணும்னா ஆயிலி ஸ்கின் இப்ப யாருக்குமே இல்ல. நான் வந்து ஆல்மோஸ்ட் இப்ப 27 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் தான் ஆயிலி ஸ்கின்லாம் இருந்தது. இப்ப யாருக்குமே ஆயிலி ஸ்கின் இல்ல. மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருமே தலையில எண்ணெய் வைக்கிற ஹேபிட்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது, அந்த ஃபேஸ்ல வந்து அதெல்லாம் இல்லவே இல்ல. நம்ம நிறைய வந்து பொல்யூட்டடா நம்ம ஆயிட்டோம். அதனால ட்ரை ஆயிடுச்சு. அதாவது காம்பினேஷன் ஸ்கின்ஸ் இருக்கு. அதாவது இங்க கொஞ்சம் வலியும், இங்க ட்ரையா இருக்கும்.
மேம். எனக்கும் அந்த மாதிரி டைப் தாங்க மேம். மோஸ்ட்லி காம்பினேஷன் ஸ்கின்ஸ் இருக்கும். ஃபுல் ஆயிலி ஸ்கின்லாம் இப்ப நானே பார்க்கல. ஏன்னா நானே அதாவது ஆயிலி ஸ்கின்னுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் பார்லர்ல வாங்கி வச்சு அப்படியே வேஸ்ட்டா இருக்கு. ஏன்னா ஆயிலி ஸ்கின்னே இப்ப இல்ல சுத்தமா. அந்த மாரி ஆயிட்டாங்க. சோ நீங்க வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருந்தாலும் நீங்க ஒண்ணும் இல்ல. நான் இப்ப எப்படி நான் தொடச்சேன் பாத்தீங்களா? ஃபுல்லா வாட்டர் வச்சு அந்த மாதிரி வாட்டர் வச்சு தொடச்சிட்டீங்கன்னாவே கிளீன் ஆயிடும். சோ நீங்க பயப்பட வேணாம். அப்படியும் உங்களுக்கு பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்ததுன்னா ஐஸ் கியூப்ஸ் வச்சுக்கலாம். ஐஸ் கியூப் வச்சதுக்கு அப்புறம் நீங்க மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா போடணும். ஆனா எல்லாமே இன்னொன்னு இது 3வது பாயிண்ட். ஒன்னு சொன்னேன் ஏசில இருக்கணும். இன்னொன்னு டைம் வந்து கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணணும். 3வது கஞ்சத்தனம் பண்ணணும். கஞ்சத்தனம் பண்ணா மட்டும்தான் மேக்கப் நல்லா இருக்கும். அப்படி ஒண்ணு போட்டோன்னே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டா நான் ரொம்ப அழகாயிடுவேன், ஃபவுண்டேஷன் நிறைய போட்டா அழகாயிடுவேன், லிப்ஸ்டிக் நிறைய போட்டா அழகாயிடுவேன் அப்படின்லாம் இல்ல. கஞ்சத்தனம் நிறைய காட்டணும். கஞ்சத்தனம் எவ்வளவுக்கு எவ்வளவு காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மேக்கப் ரொம்ப அழகா இருக்கும். சோ நான் இப்ப மாய்ஸ்சரைசர் நான் உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன். நான் பாருங்க கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். நீங்க தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். எனி மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் ஆயில் ஃப்ரீ எல்லாம் வருது. அது மாதிரி ஏதாவது ஒண்ணு சும்மா ஜஸ்ட் டாட் பண்ணுங்க. மெயினா வாயை சுத்தி இருக்க இடத்துல டாட் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ணு, இந்த கண்ணுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். கண்ணு தான் மெயின். கண்ணுல வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். நான் மோஸ்ட்லி இன்னைக்கு மேக்கப் பாருங்க, நீங்க எல்லாமே நான் கையில தான் சொல்லி தருவேன். எல்லாமே கையில ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க வீட்டுல இருக்கிறத வச்சே எப்படி போட்டுக்கலாங்கிறது தான் சொல்லி தரப்போறேன். கழுத்துக்கும் போட்டுக்கணும். அந்த கொஞ்சம் இருக்கிறதே போதும். இவ்வளவு போதும். நீங்க நிறைய மாய்ஸ்சரைசர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நிறைய வெளியே வந்துட்டே இருக்கும். அதாவது அதான் சொல்லல, அந்த எக்ஸஸ ஃபுல்லா வெளியே தள்ளும். அந்த ஸ்கின் வந்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவை லைட்டா அந்த ட்ரையான இடம் உறிஞ்சிக்கிறதுக்காக மட்டும்தான் மாய்ஸ்சரைசர் தேவை. அதுக்காக நிறைய எடுத்து போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா வெளியே தள்ளிட்டே இருக்கும். அப்புறம் மேக்கப் என்ன ஆகும்னா வெளியே வரும். அந்த ஃபவுண்டேஷன்லாம் என்ன ஆகும் வெளியே வந்துட்டே இருக்கும். ஸோ ரொம்ப 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 கம்மியா யூஸ் பண்ணுங்க. மிச்சத்தை இந்த மாதிரி கையில் தடவிக்கோங்க. இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா, இதுக்கு நீங்க ஒரு 2 மினிட்ஸ் விடணும். மாய்ஸ்சரைசர் போட்டு 2 மினிட்ஸ் கண்டிப்பா விடணும். ஏன்னு கேட்டா இதை அப்சர்வ் பண்ணணும். ஸ்கின்ல ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணும். அந்த வேர்க்கறதெல்லாம் குறையணும். அந்த படப்படன்னு எங்கேயாவது கிளம்புறப்ப சாரியை கட்டிட்டு அப்படி வேகமா கிளம்புறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செஞ்சாலாம் இது ஒண்ணுமே வேலைக்கே ஆகாது. அதனால இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு கூலா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீயா விடுங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப எனக்கு லிப்ஸ், இப்ப லிப் பாத்தீங்கன்னா எனக்குலாம் காஞ்சுதான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து காஞ்சுதான் இருக்கும். ஸோ லிப் ப்ரஷ். ஸோ லிப் பாமும் நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் போட்டேன். ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து மாய்ஸ்சரைசர் போட்டேன். அடுத்து இப்ப லிப் பாம் போட போறேன். மேம் நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் சொல்ல முடியுமாங்க மேம்? இல்லப்பா இது நார்மலா நான் இப்ப எல்லாமே இப்ப உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க என்ன கிடைச்சாலும் வாங்கி போடுங்க. நான் அதை தான் இன்னைக்கு சொல்லித்தரேன். நீங்க வந்து இந்த பிராண்டு தான் எதுவுமே நான் இன்னைக்கு மென்ஷன் பண்ணல. ஏன்னு கேட்டா எதுனாலும் போடுங்க. எதுனாலும், ஏன்னா வீட்டுல இருக்கிற வச்சுதான் போட போறீங்க. நீங்க என்ன வீட்டுல பட்டர் இருக்குதா, பட்டர் போட்டுக்கோங்க. வாஸ்லின் யூஸ் பண்ணுங்க. எதுப்பா? வாஸ்லின் எது வேணா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவை ஒரு மாய்ஸ்சரைசர், அவ்வளவுதான். நீங்க இன்னைக்கெல்லாம் பிராண்ட் பத்தி யோசிக்காங்க. நான் நிறைய சொல்றதுதான். இப்ப நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டனால எல்லாருக்கும் அந்த பிராண்ட் மோகம்னு ஒண்ணு இருக்குது. நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது தான் பார்க்கணும். நம்ம ஸ்கின்னுக்கு என்ன வேணுங்கிறது தான் பார்க்கணும். நீங்க பிராண்ட் நோக்கி போகணும்னு அவசியமே கிடையாது. சோ ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர், ஆனா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சத்தனமா கொஞ்சமா பண்ணணும். இதுவும் பாருங்க, நான் கொஞ்சோண்டு பிரஷ்ல எடுத்திருக்கேன். இல்லைன்னா கையில கூட எடுத்துக்கோங்க. இந்த இப்ப வாஸ்லின் எடுத்தோம்னா கையில தானே இப்படி போடுவான். நான் எல்லாமே வீட்டுல இருக்க மாதிரியே சொல்லித்தரேன். ரொம்ப மெனக்கெட வேணாம். டைம் மட்டும் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். சோ இப்ப நான் லிப்ஸ்டிக்கும் வந்து லிப்ஸ்டிக்குக்காக நான் இப்ப லிப் பாம் போட்டேன். ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி நான் லிப்ஸ்டிக் போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா மேட் தான் போடுவேன். ஸோ மேட்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும். அந்த நேரத்துல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி போட்டேன்னா அது மேட் மாதிரி தெரியாது, ஷைனிங் வந்துடும். ஸோ அதனால நான் வந்து முன்னாடி ப்ரிப்பரேஷனுக்கே வந்து இந்த மாதிரி போட்டா கொஞ்சம் ப்ரெப் ஆயிடும், ஊறிடும் அது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை கிளீன் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டோம். மூணாவது இப்ப லிப் பாம் போட்டோம். அடுத்து ஃபவுண்டேஷன். இப்ப ஃபவுண்டேஷன்ல எல்லாருக்கும் என்ன டவுட்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமா ஷேட் கண்டுபிடிக்கிறது ஒரு டவுட் மேம். ஆமா, ஷேட். ஸ்கின் டோனோட ஷேட் என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணனும்ன்றது மேம். நிறைய டைப்
நிறைய இருக்கு. டைப் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. நிறைய பேலட் இங்க அதான் நிறைய டைப் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. நிறைய ஷேட்ஸ் இருக்கு. என்ன கண்டுபிடிக்க நான் எந்த பிராண்ட் போடுறதுன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. அதுதான் எல்லாருக்குமே எல்லாருக்குமே அதான் இருக்கும். என்ன ஃபவுண்டேஷன் போடுறது? மால்ஸ்ல போனா எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. ஷேட்ஸ் பார்த்தா விதவிதமா வச்சிருக்காங்க அப்படின்னு. சோ நான் ஷேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிராண்ட் நோக்கி நீங்க யாருமே போக வேண்டாம். ஏன்னா பிராண்டை விட நான் வந்து பாக்குறதெல்லாம் வந்து ஷேட்ஸ் தான். ஷேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது தான் பார்ப்பேன். ஷேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஸ்கின்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க செக் பண்றப்ப எல்லோ லைட்ல செக் பண்ணவே கூடாது. நிறைய மால்ஸ்ல எல்லோ லைட் போட்டு தான் உங்களை ஏமாத்துவாங்க. ஸோ எல்லோ லைட்ல செக் பண்ணக்கூடாது. ஃப்ளாரசன்ட் லைட் அதாவது டியூப் லைட்ல தான் செக் பண்ணணும். அதுவும் எங்க செக் பண்ணணும்னா ஃபவுண்டேஷனை இந்த இடத்துல போட்டு செக் பண்ணணும். இப்போ நான் ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ ஒரு பிராண்டு ஒரு உதாரணத்துக்கு செஃபோரான்னு எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு ஷேட் இருக்கும், இது ஒரு ஷேடு வரும், இது ஒரு ஷேட் இருக்குது டார்க் கலரு, இது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேரு, இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து விதவிதமா இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத காட்டுறேன். நீங்க எந்த பிராண்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ண தெரியணும். ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ண தெரியலனா வேஸ்டா போயிடும். ப்ராடக்ட் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். ஆனா அடுத்த செக்மெண்ட்ல வந்து நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட் ஆகிற ப்ராடக்ட்ஸையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு அதுவும் சொல்லி தருவேன் நான். ஏன்னா எந்த ப்ராடக்ட்டுமே நான் வேஸ்ட் பண்ணவே விட மாட்டேன். நான் மேக்கப் பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பா கஞ்சத்தனத்தை நான் ரொம்ப வந்து கடைபிடிப்பேன். அப்படி பண்ணா மட்டும்தான் மேக்கப் வந்து ரொம்ப நேச்சுரலா வரும். இப்ப பாருங்க, இதுல 5 விதமான ஷேட் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? எஸ் மேம். எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? இப்ப தெரியுதா நல்லா? இந்த பாருங்க, நான் அதை கூட மிச்சத்தை இப்படி கழுத்துல போட்டுப்பேன். ஓகேவா? இப்ப 5 ஷேடு தெரியுது பாருங்க. இது மாதிரி எத்தனை ஷேட் தெரியுமா இருக்கும்? ஒரு பிராண்ட் எடுத்தீங்கன்னா 26 ஷேடு 36 ஷேடு வச்சிருப்பாங்க. நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? 26 ஷேடு 36 ஷேடெல்லாம் ஒன்னொன்னு கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இப்ப நான் நார்மலா சொல்றேன். இப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டார்க்கு, லைட்டு, மீடியம், கொஞ்சம் லைட்டு, இதுவும் டார்க். சோ மேம் இப்ப கொஞ்சம் மேல ஏத்தி. ஓகேவா? இதுல பாருங்க, டார்க்கு, லைட்டு, மீடியம், கொஞ்சம் மிடில் ஃபேரு, இது வந்து டார்க்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸ் தான் இப்படி இருக்கும். டார்க்னா டார்க்குக்கு போகணும், அந்த மாதிரி தான். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, மால்ஸ்ல போனீங்கன்னா யாராவது எடுத்தாங்கன்னா நீங்க எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, நான் ஒவ்வொரு ஷேடா எடுத்து எனக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல போடணும். இப்ப பாருங்க, தெரியுதா என் ஸ்கின்னு? தெரியுதா? தெரியுது. இப்ப வந்து இந்த தெரியற ஸ்கின்ல இப்ப என்னோட இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? என் கம்ப்ளெக்ஷன் விட கொஞ்சம் டார்க்கா இருக்கு. தெரியுதா? ஆமா. அப்ப இத நீங்க சூஸ் பண்ணாதீங்க. அடுத்த ஷேட் நான் ஒண்ணு எடுக்கிறேன். இங்க போடுறேன் பாருங்க. இப்ப நான் இப்ப போட்டு பாக்குறேன். இப்ப எப்படி தெரியுது பாருங்க? வெள்ளையா இருக்கா? நான் சூஸ் பண்ணலாமா சொல்லுங்க? இத பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா என்னை விட இது வெள்ளையா தெரியும். மாவு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் சூஸ் பண்ணக்கூடாது, இதுவும் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ 3வது ஷேட் எடுக்கிறேன். இப்ப பாருங்க, என் ஸ்கின்னோட பிளெண்ட் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இது வந்து டார்க்கா தெரியுது, இது லைட்டா தெரியுது நல்லா. இது பாருங்க பிளெண்ட் ஆயிடுச்சு. என் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது. சோ உங்க சாய்ஸ் எதுவா இருக்கணும்னா இதுவா தான் இருக்கணும். சோ உங்க ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகணும். எது வந்து எந்த ஷேடு பிளெண்ட் ஆகுதோ அதை தான் எடுக்கணும். அடுத்து இது எடுக்கிறேன். இதுவும் என்னை விட அதிகமான ஷேடு. தெரியுதா வெள்ளையா? சோ எடுக்கூடாது. எப்பயுமே இங்கதான் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து இன்னொரு ஷேடு.
இதுவும் ஓரளவுக்கு என்னோட ஸ்கின்னோட மேட்ச் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? ஆனா இங்க பிரைட்டா இருக்கு, பட் இங்க வந்து பிரைட்டா இல்ல, தெரியுதா உங்களுக்கு? இது வந்து டோட்டலா என்னோட ஸ்கின் கலரே, எனக்கு ஸ்கின் கலரே போதும், கொஞ்சம் கூட பிரைட்னஸ் வேண்டாம்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கின்னோட காம்பினேஷன் ஒத்து போறத. இந்த பாருங்க, ஸ்கின்னோட பிளெண்ட் ஆயிடுச்சு இதுவும். எனக்கு ஸ்கின் கலர் டோனே சுத்தமா தெரிய வேணாம்னு நினைச்சீங்கன்னா இது போலாம். இல்ல எனக்கு வந்து லைட்டா நான் வந்து போட்டிருக்க, அதாவது பவுடர் போட்ட எஃபெக்ட் மாதிரி இருக்கணும்னா இது பாருங்க, வெள்ளையா தெரியுது அசிங்கமா. இது ரொம்ப வெள்ளையா தெரியுது, இது நான் டார்க்கா தெரிவேன். ஸோ இப்படிதான் சூஸ் பண்ணுவோம். உங்க ஸ்கின்ல எப்படி பிளெண்ட் ஆகுதுங்கிறது தான் மெயினா பார்க்கணும். எந்த ஷேடு, எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, நீங்க உலகத்துல உள்ள நீங்க எத்தனை பிராண்டை கொடுத்தாலும் உங்க ஸ்கின்ல அவங்கள போட்டு காட்ட சொல்லணும். போட்டு காட்டினதுக்கு அப்புறம் இப்படி போட்டு பார்த்துட்டு போய் ஒயிட் லைட்ல நின்று செக் பண்ணுங்க. எப்பயுமே மால்ஸ்ல போனீங்கனாலும் சரி, இல்ல எங்கேயா இருந்தாலும் சரி, நான்லாம் போயிட்டு ஒயிட் லைட்ல தான் செக் பண்ணுவேன். ஸோ ஒயிட் லைட்ல செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஸ்கின்னோட எது merge ஆகுது, இந்த மாதிரி பிளெண்ட் ஆகுதோ அந்த மட்டும் தான் எடுக்கணும். வேற எது எடுத்தாலும் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல இந்த ஜா ஏரியால தான் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். நீங்க வந்து இந்த கையில போட்டு காட்டுவாங்க, கையில போட்டு பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டா பாருங்க, என்னோட கை எவ்வளோ டார்க்கா இருக்கு பாருங்க என் ஸ்கின்னோட. ஸோ இதுல போட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இதுவே நல்லா பிளெண்ட் ஆயிருக்கும் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஷேடு காட்டினேன் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஷேடு காட்டினா பாருங்க, இதுவே பிளெண்ட் ஆயிடும். இந்த பாருங்க, பிளெண்ட் ஆயிடுச்சா? அப்ப நான் கையில போட்டு பார்த்து அதே நான் ஃபேஸ் போட்டா என்ன ஆகும்? நான் டார்க்கா தெரிவேன். ஸோ கைக்கு வேணா நம்ம தனியா வாங்கி வச்சுக்கலாம். ஸோ கைக்கு இது மாதிரி போட்டு பார்க்க கூடாது. நிறைய பேர் இந்த கையில நீங்க போனீங்கன்னா மால்ஸ்ல கையை தான் நீட்ட சொல்லுவாங்க, உங்க கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில தான் உங்களுக்கு போட்டு போட்டு காட்டுவாங்க இல்லையா எல்லாருமே. ஸோ கையில போட்டு பார்க்காதீங்க. சில பேருக்கு கை ரொம்ப ஃபேரா இருக்கும், ஃபேஸை விட கை ரொம்ப ஃபேரா இருக்க கிளைண்ட் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ கை ரொம்ப ஃபேரா இருக்குன்னு இதை வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் இங்கே போட்டான்னா ஸ்கின் வந்து டஸ்கி ஆயிடும், அதனால ரொம்ப ஃபேரா காட்டிடும். ஸோ நீங்க கையில போட்டு பார்க்காதீங்க. இந்த ஏரியால, இந்த ஜா ஏரியால தான் எப்பயுமே போட்டு பார்க்கணும். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். 35 இப்போ அது தீர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் பாருங்க, இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு செட் ஆகிறதுனால ஜஸ்ட் இப்படி பாருங்க டாட் பண்ணுங்க போதும். லைட்டா நான் சொன்னேன்ல கஞ்சத்தனத்தை காட்டணும். ஸோ நிறைய யூஸ் பண்ணாதீங்க, ஃபவுண்டேஷன் நிறைய யூஸ் பண்ணாதீங்க, உங்க கஞ்சத்தனத்தை காட்டினா போதும். லைட்டா டாட் பண்ணுங்க, பொறுமையா செய்யணும். கழுத்துக்கு கொஞ்சம் தாராளமா போடலாம், ஏன்னா கழுத்துல வந்து கவரேஜ் அதிகமா இருக்கணும். ஸோ கழுத்துக்கு தாராளமா போடலாம், ஏன்னா கழுத்து கண்டிப்பா எல்லாருக்குமே கருப்பா தான் இருக்கும். ஸோ இந்த பாருங்க, இந்த ஏரியால அந்த செயின் போடுற இடத்துல எல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா போடணும். இப்ப நான் சொல்றது தெரியுதா உங்களுக்கு? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னது உங்களுக்கு தெரியுதா? இப்ப டாட் பண்ணிட்டேனா, இப்ப நீங்க இந்த மாதிரி கையிலேயே டேப் பண்றதுனாலும் பண்ணலாம், கையிலேயே டேப் பண்றதுனாலும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கும் பாருங்க, இது மாதிரி தண்ணியில் நினைச்சுக்கலாம் பாருங்க. தண்ணியில புளிஞ்சிடணும், சுத்தமா புளிஞ்சிடணும், தண்ணியே இருக்கக்கூடாது. எந்த ஸ்பாஞ்ச்லயுமே தண்ணி ஒரு டிராப் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க, மைல்டு ஸ்பாஞ்ச். இங்க பாருங்க ஸ்பாஞ்ச் எப்படி வைக்கணும்னு சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப ஸ்பாஞ்ச் நான் ரெகுலரா யூஸ் பண்ற ஸ்பாஞ்ச் காட்டுறேன், எப்படி இருக்கு பாருங்க. ஃபவுண்டேஷனை நான் தொடாதப்பயே எல்லா ஃபவுண்டேஷனையும் இது வாங்கிக்கும். அப்புறம் உங்க ஃபவுண்டேஷன் பூரா ஸ்பாஞ்சில் தான் இருக்குமே தவிர உங்க ஸ்கின்ல இருக்காது. ஸோ லைட்டா டேப் பண்ணும், லைட்டா டேப் பண்ணும், இழுக்கக்கூடாது. இந்த பாருங்க டேப்பிங் மெத்தட்னா இதுதான். பொறுமையா பண்ணணும், பொறுமையா தான் பண்ணணும். அதாவது சின்ன குழந்தை இருக்குல்ல, பிறந்த குழந்தைக்கு நீங்க எப்படி தொடுவீங்க அது மாதிரி செய்யணும். போட்டு டக்கு 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 டக்குன்னு போட்டு இந்த இப்படி இழுக்கிறது, இந்த மாதிரி இப்படி இழுக்கிறதெல்லாம் செய்யவே கூடாது. மெதுவா பொறுமையா டேப் பண்ணும், பொறுமையா. அதுக்காக தான் சொன்னேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நீங்க அப்படின்னு.
பொறுமையா பண்ணணும். உங்க ஸ்கின் வந்து பொறந்த குழந்தையாட்ட. சோ மெதுவா பண்ணணும். மெதுவா பண்ணா மட்டும்தான் மேக்கப் வந்து அப்படியே நிக்கும். இந்த ஹேர் லைன் வரைக்கும் பண்ணணும் நீங்க. நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டாலும் நீங்க ஃபவுண்டேஷன் மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் ஊருக்கே தெரிஞ்சிரும். நமக்கு வந்து என்னன்னா நம்ம மோட்டிவ் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. எவ்வளோ பொறுமையா பண்ணுமோ அவ்வளோ பொறுமையா பண்ணும். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க? டேப் பண்ணுவீங்க? யாரெல்லாம் இழுப்பீங்க சொல்லுங்க? நான் பிளெண்டரே யூஸ் பண்ணது இல்லைங்க மேம். கையிலேயே போட்டுருவீங்களா? எஸ் மேம். கையிலே போட்டுக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, கையிலேயே பொறுமையா போட்டுக்கலாம். ஆனா கையில போடுறப்பயும் லைட்டா தான் தொடணும். இப்படி லைட்டா இப்படி இப்படி தொடணும். போட்டு இழுக்க கூடாது. இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபவுண்டேஷனை ஃபுல்லா வாங்கிக்கும். என்ன பண்ணும், ஸ்கின் வாங்கிட்டு என்ன பண்ணும், கொஞ்ச நேரத்துல வெளியே தள்ளி விட்டுரும். எல்லாத்தையும் என்ன பண்ணும், வெளியே தள்ளி விட்டுரும். சோ பொறுமையா இப்படி இப்படி பண்ணணும். போட்டு இழுன்னு இழுக்கிறது, இப்படி இந்த மாதிரி கையில எல்லாம் போட்டு மஞ்சள் தேய்க்கிற மாதிரி தேய்க்கிறது, அதெல்லாம் செய்யவே கூடாது. சோ வந்து பொறுமையா இப்படி இப்படி பண்ணும். டேப்பிங் பண்ணும். ஃபவுண்டேஷனாவே டேப் பண்ணும். பொறுமையா பண்ணும். இதுக்கான பிரஷஸ்லாம் வந்துருச்சு. பட் பிரஷஸ் இல்லாம நம்ம வீட்லயே என்ன பண்ணலாம், இருக்கிறத வச்சே என்ன பண்ணலாம் அப்படிங்கறது தான் இதெல்லாம். ஆனா ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஃபேஸ்ல டாட்ஸ் வச்சோனே கொஞ்சம் ஈஸியா அந்த இடம் ட்ரை ஆயிடுற மாதிரி இருக்கு. எப்பப்பா? அப்ப இப்ப நம்ம டேப் இப்ப ட்ரை ஆகலையாப்பா? இல்ல மாய்ஸ்சரைசர் இப்போ இல்ல, உங்களுக்கு சொல்லல, நான் யூஸ் பண்ணும்போது சொல்றேன். ஃபேஸ்ல மாய்ஸ்சரைசர் தான் நீங்க போட்டு போறீங்களா? மாய்ஸ்சரைசர் போடலன்னா ட்ரை ஆகும் கண்டிப்பா. ஓ அதுக்காக தான் மாய்ஸ்சரைசர் நாங்க போட சொல்றது. ஏன்னா ஃபவுண்டேஷன் அவன் ட்ரையா தான் கொடுப்பான். ட்ரை ஆகிறதுக்கு தான் கொடுப்பான். ஏன்னு கேட்டா மாய்ஸ்சரைசிங்கா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஃபவுண்டேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து ஆயிலி ஸ்கின்னுக்குன்னே உள்ள ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. நிறைய மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு மாதிரி தான் இருக்கும், ட்ரை ஆகும். சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரைசரோடயே தான் வந்து ஃபவுண்டேஷன் வரும். ஏன்னா அது வந்து ஃபுல்லா வந்து ட்ரை ஆகாது. மோஸ்ட்லி 90% ஃபவுண்டேஷன் ட்ரையா தான் ஆகும். ட்ரை ஆனதானே உங்களுக்கு செட் ஆகும். இல்லன்னா அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கும்ல உங்களுக்கு. ட்ரை ஸ்கின் மட்டும் தான் மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் ஈவனா போட்டு நம்ம தான் 2 மினிட்ஸ் காய வச்சிட்டோமே. அதே மாதிரி இந்த காதுல எல்லாம் கண்டிப்பா போடணும். இல்லனா மேக்கப் போட்டது தெரிஞ்சிரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம போடணும். தொட்டு 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 மெதுவா இதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இப்ப என்ன நினைச்சுப்பீங்க, ஐயோ அட போடா இந்த மேக்கப் அதுக்கு போடாமே இருக்கலாம் அப்படிதான் நினைக்கிறீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேக்குது. இவ்வளவு பொறுமையா எல்லாம் போடணுமா? மேக்கப்னா இவ்வளவு பொறுமையா போடணுமா? கண்டிப்பா பொறுமையா தான் போட்டாகணும். எல்லாரும் கல்யாண வீட்டுல கூப்பிடுவாங்களே, சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்கன்னு. சீக்கிரம்லாம் யாரும் போட முடியாது. போட்டா என்ன ஆகும், பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு நார்மலா போட்டிருக்கேன். இல்ல எனக்கு இன்னும் ஃபவுண்டேஷன் வேணும்னா நான் இன்னும் கூட நான் கொஞ்சம் எடுத்து அதிகமா போடலாம். நம்மளோட இதுதான், நம்மளோட விஷ் தான். கொஞ்சம் அதிகமா வேணும்னா அதிகமா போடலாம், கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கலாம். நம்ம விஷ் தான். நீங்க கம்மியா போடுறதும் அதிகமா போடுறதும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏத்தணும். அதுவுமே நீங்க எடுத்தோடனே நிறைய போட்டுட்டீங்கன்னா திருப்பி இருக்க முகத்தை ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்து கழுவி திரும்பி மாய்ஸ்சரைசர் போட்டு தொடச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து நீங்க வந்து ஃபவுண்டேஷனே ஏத்தணும். இப்பயே பாருங்க என் லிப்பெல்லாம் காஞ்சிருச்சு. அதுக்குள்ளேயுமே லிப் பாம் போட்டதெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நான் ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். இப்போ இதை பேக் பண்ணணும். நிறைய பேருக்கு இப்போ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் அதிகமா
காம்பேக்ட்ஸோ பவுடர்ஸோ யூஸ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் சில பேருக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பவுடர் போட்ட மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து காம்பேக்ட். இப்போ எப்படி ஃபவுண்டேஷனோ அது மாதிரி காம்பேக்ட். இது பாருங்க, நான் எடுத்து தேய்ச்சி வச்சிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் என்ன ஷேடு யூஸ் பண்ணணும் அதை ஓப்பன் பண்ண. இது பாருங்க, என்ன ஷேடு யூஸ் பண்ணணும் அதே ஷேட்ல தான் இருக்கும். இதுவுமே அதே மாதிரி தான் சூஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மால்ல இப்போ இதோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 35. இந்த 35 நம்பர்னா அந்த 35 நம்பரோட காம்பேக்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே போதுமானது. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எந்த நம்பர் ஃபவுண்டேஷன் வாங்குறீங்களோ அதே நம்பர் காம்பேக்ட் வாங்கிக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இல்லை எனக்கு இந்த காம்பேக்ட்டுமே என்கிட்ட இல்லை, என்கிட்ட இந்த ரோஸ் பவுடர்ஸ் இருக்குன்னு சொல்வீங்க இல்லையா, டிரான்ஸ்லூஷன் பவுடர்ஸ், அந்த மாதிரி டிரான்ஸ்லூஷன் பவுடர்ஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி டப்பாலெல்லாம் வரும்ல, இந்த மாதிரி பவுடர்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதுவுமே எதுக்குன்னா சும்மா பேக்கிங் பர்பஸ், அதாவது கோடு விழுகாம இருக்கிறதுக்காக பேக்கிங் பர்பஸ்க்கு தான். இது பாருங்க, இந்த காம்பேக்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் எங்க போடுறேன்னா கண்ணுக்கு கீழே தான் போடுவேன். கண்ணுக்கு கீழே, ஏன்னா கண்ணுக்கு கீழே தான் கோடு வரக்கூடாது. ஸோ கண்ணுக்கு கீழே தான் நீங்க போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு மேல ஒத்தி தான் எடுக்கணும். இதையும் என்ன பண்ணும், ஏன் கண்ணுக்கு மேல போடுறோம் இந்த இடத்துல ஒத்தி எடுக்கணும் அப்படின்னா, கண்ணுல கோடு விழுகும். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நீங்க எங்கேயாவது போயிருக்கப்ப கண்ணுல மட்டும் கோடு விழுந்திருக்கும். அசிங்கமா வந்து ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோடு விழுந்திருக்கும். அந்த கோடு விழுகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சோடனே கண்ணுக்கு கீழையும் கண்ணுக்கு மேலையும் இந்த மாதிரி காம்பேக்ட் போட்டுறணும். இந்த பாருங்க, தெரியுதா உங்களுக்கு பவுடர் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நான் இங்க போடுறேன். இதையுமே ஒத்தி தான் எடுப்பேன். நான் எல்லாமே ஒத்தி தான் எடுப்பேன். நான் எதுவுமே ஏன்னா இதை வந்து பேக் பண்ணணும். பேக் பண்ணோம்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து வெளியே வராம இருக்கிறதுக்காக. இப்ப பாருங்க, இது ஒரு லேயர் கொடுத்துருச்சு உங்களுக்கு. பொறுமையா பண்ணுங்க. கையில இது போடக்கூடாது. இது வந்து எப்படினாலும் ஒரு குட்டி ஸ்பாஞ்ச் அவங்களே கொடுத்துருப்பாங்க, எல்லா காம்பேக்ட்ஸ்லயுமே இருக்கும். அதே ஷேடே வாங்கிக்கோங்க. என்ன ஷேடு எடுத்தீங்களோ அதே ஷேடு, என்ன பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதே ஷேடு. இப்ப தெரியுதா பாருங்க, பவுடர் எஃபெக்ட் வந்துருச்சு. இது இந்த பாருங்க, இது கழுத்துல வேணா நம்ம இப்படி பண்ணலாமே தவிர, பட் கழுத்துலயுமே ரொம்ப பொறுமையா தான் போடணும். கழுத்துல இன்னுமே ஃபவுண்டேஷன் அதிகமா போடணும். இது ரொம்ப கம்மியா இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? நான் லாஸ்டா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கழுத்துக்கு ஃபேஸை விட அதிகமா போடணும், ஏன்னா கழுத்துல கருப்பு தெரிஞ்சிரும். இப்பே தெரியுது பாருங்க, கழுத்துல கருப்பா தெரியுது இல்லையா? இப்ப எல்லாமே போட்டாச்சு. இப்ப காம்பேக்ட் போட்டு முடிச்சாச்சு. இது காம்பேக்ட் சூஸ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிச்சா? இப்போ இதே மாதிரிதான் மெதுவா பேட் பண்ணி தான் போடணும். மேக்கப் ஃபவுண்டேஷன் போடுறதா இருந்தாலும் சரி, காம்பேக்ட் போடுறதா இருந்தாலும் சரி. அடுத்து ஐஷேடோ நிறைய பேருக்கு வந்து எப்படி பிக் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுல வந்து நான் சொல்றேன் பாருங்க, யூஸ்வலா நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க அப்படின்னா நேக்கட் பேலட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். அதுல இந்த மாதிரி கலர்ஸ் அதிகமா வாங்கி வச்சுக்கோங்க. இது தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு மாதிரி ப்ரௌனும் இல்லாம பிங்க்கும் இல்லாம ஒரு ஷேட் இருக்கும். இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் நிறைய விற்கும். ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. இது போட்டா சுத்தமா தெரியவே தெரியாது, கண்ணுக்கு போட்டதும் தெரியாது, பட் ரொம்ப அழகான ஒரு பிரைட் லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாவு கலர், அதாவது மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிங்க்கும் இல்லாம ப்ரௌனும் இல்லாம இருக்கும். இந்த ஷேட்ஸ் யூஸ் பண்ணினா நீங்க எந்த ஆஃபீஸா இருந்தாலும் சரி, எந்த கோயிலுக்கு போறதாலும் சரி, மிகைப்படுத்தி தெரியவே தெரியாது. ரொம்ப நேச்சுரல் கலர் இது. ஸோ இந்த மாதிரி ஷேடை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கலர் வச்சிருக்கேன் எனக்கு எப்பயுமே போடுறதுக்கு. ஏன் அப்படின்னா,
என் கண்ணு பார்த்தீங்கன்னா இங்க தெரியுங்க சதை அதிகமா இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு ஒரு காப்பர் ஷேடு எப்பயுமே நான் வச்சிருக்கேன். இந்த காப்பர் ஷேட் எப்பயுமே வாங்கி வச்சிருப்பேன். ஸோ இந்த ஷேட் பாருங்க ஜஸ்ட் கையில தான் எடுக்கிறேன். கண்ணுக்கு மிடில் இப்படி கையிலேயே போட்டுக்கிறேன். இதையும் மைல்டா டேப் பண்ணணும். எல்லாமே நீங்க பிறந்த குழந்தைன்னு நினைச்சுக்கணும். பிறந்த குழந்தையாதான் நினைச்சுதான் உங்க ஸ்கின்னே தொடணும். எவ்வளோ எவ்வளோ சாஃப்டா தொடணுமோ அவ்வளோ சாஃப்டா தொடணும். ஜென்ட்லா யூஸ் பண்ணும். அப்பதான் இந்த பிக்மெண்ட்டும் ரொம்ப அழுத்தி விழுகாது. அழகா விழுகும் பொறுமையா. இப்ப தெரியுதா என் கண்ணு பாருங்க. இந்த கண்ணு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கண்ணு எப்படி இருக்கு, இந்த கண்ணு எப்படி தெரியுதா உங்களுக்கு? அதோட கலரோட பிக்மெண்ட் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மைல்டா போட்டிருக்கேன். ஏன்னா நான் சொன்னேன்ல ரொம்ப ரொம்ப குழந்தை மாதிரி தொடணும். எல்லாரும் லைன்ல இருக்கீங்களா? இல்ல நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கேனா? தனுஷ் மாதிரி மேம். எல்லாம் இருக்கீங்களா? சண்டே நல்லா சாப்பிட்டு தூக்கம் வரும். தூக்கம் வர நேரத்துல மேக்கப் போட வச்சிட்டு இருக்கேன் இப்ப. அப்படிலாம் இல்லைங்க மேம். இப்ப பாருங்க என் கண்ணே தெரியுதா உங்களுக்கு? கண்ணு கொஞ்சம் பட் இதெல்லாம் நீங்க நல்லா பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கலர்ஸ் எல்லாம் எடுக்கலாம். பட் நீங்க எடுக்கிற வரைக்கும் நியூடு தான் எடுக்கணும். என்னை கேட்டா நியூடு தான் போகணும். நியூட்ஸ் போனீங்கன்னா சுத்தமா தெரியாது. மைல்டு பிங்க் ஆர் மைல்டு ப்ரௌனு கலரே தெரியாத மாதிரி ஒரு கலர் தான் நீங்க சூஸ் பண்ணணும். இது மாதிரி நீங்க போட்டு பார்த்துக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து என்ன பண்ணணும்னா, ஏதாவது மால்ஸ் போறீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபவுண்டேஷனை பேட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அது மேல காம்பேக்டா போட்டு, இல்லைன்னா அவங்களே போட சொல்லுங்க. ஃபவுண்டேஷன் போடுங்க, காம்பேக்ட் போடுங்கன்னு சொல்லி அது மேல இந்த மாதிரி நீங்களே போட்டு பாருங்க. நீங்களே போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஐ ஷேடோஸோட கலர் தெரியும். இப்ப அடுத்து நான் வந்து இது காஜல் போட போறேன். காஜல் வந்து கண்டிப்பா ஷார்ப்பா இருக்கணும். ஷார்ப்பா இல்லைன்னா நல்லாவே இருக்காது. இப்ப இன்னொன்னு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எல்லாருமே ஐ ஷேடோ போடணுமா அப்படின்னு கேட்பீங்க. இப்ப இதுல என்னெல்லாம் ஸ்கிப் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்றேன். இப்ப ஐ ஷேடோ நம்ம போட்டோம்ல, அது கண்டிப்பா போடணும்னு அவசியமே கிடையாது. ஐ ஷேடோ பிடிக்கிறவங்க போடலாம். இல்ல நான் ஆஃபீஸ் போறப்ப என்ன இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ ஷேடோ போடாதீங்க. ஃபவுண்டேஷனே எனஃப். ஃபவுண்டேஷன் மேல நீங்க அந்த காம்பேக்ட் போட்டீங்கல்ல, அதுவே போதும். நீங்க ஐ ஷேடோ போடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஐ ஷேடோவும் நீங்க ஸ்கிப் பண்ணலாம். அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா காஜல் போடுறேன். இதுவும் எந்த பிராண்ட் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் லைன்ல போடுங்க. ஆஃபீஸ்க்கு போறப்பெல்லாம் வெறும் வாட்டர் லைன்ல மட்டும் போட்டா போதும். கீழெல்லாம் போட வேண்டாம். தெரியுதா உங்களுக்கு? பாருங்க என் கண் இப்ப எவ்வளவு பிரைட் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு லேயர் கீழே இறங்கி இருக்கா உங்களுக்கு? நல்லா தெரியுது இல்ல? இது பாருங்க, இது உள்ள இருக்கும், இது வெளியே இருக்கும். இத்தனைக்கும் நான் உள்ளதான் போட்டிருக்கேன், வெளியே போடவே இல்லை. வெளியே போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி தெரியும். அதெல்லாம் கல்யாண வீட்டுக்கு தான் போடணும். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். கல்யாண வீட்டுக்குலாம் எப்படி போட்டு போகணும், எவ்வளோ பிரைட்டா ஐஸா வச்சுக்கணும், என்ன மாதிரி ஐ ஷேடோஸ்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன சாரிக்கு என்னென்ன கலர்ஸ் யூஸ். இப்ப பாருங்க என் கண்ணே பாத்தீங்கன்னா பிரைட்டா தெரியும். பாத்தீங்கன்னா இந்த இடமா வெள்ளையா இருந்தது இல்லையா? இப்ப கண்ணே வந்து பிரைட் ஆயிடுச்சு. வாட்டர் லைன்ல மட்டும் போடுங்க, வேற எங்கேயுமே போடாதீங்க. ஆஃபீஸ் போறப்ப வாட்டர் லைன் போடுங்க. இல்ல இப்ப என்ன மாதிரி டஸ்கியா இருக்கவங்க இது மாதிரி போல, இல்ல எனக்கு வந்து காஜல் போடுறதும் தெரியக்கூடாது, இல்லைன்னா காஜலையும் ஸ்கிப் பண்ணலாம்னா காஜலையும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணலாம். ஏன் காஜலை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னா, ஐ ஷேடோ ஸ்கிப் பண்ணலாம், காஜலையும் ஸ்கிப் பண்ணலாம். இல்ல எனக்கு காஜல் போடணும் ஆனா போட்ட மாதிரி தெரியக்கூடாதுன்னா ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம். நீங்க இதுலயே ப்ரௌன் கலர்ஸ் வருது, ப்ரௌன் போட்டீங்கன்னா காஜல் போட்ட மாதிரி சுத்தமா தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஐ ஷேடோவையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இந்த காஜலையும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்ன பிராண்டா வேணா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா மஸ்காரா. இப்ப மஸ்காரா எப்படி போடணும்னு பாருங்க. நிறைய பேர் மஸ்காரா போடுறப்ப எல்லாம் கீழே மேல ஆக்கிடுவீங்க இல்லையா? ஸோ நம்ம யூஸ்வலா இப்படிதான் போடுவோம் இல்ல, இந்த மாதிரி தானே போடுவோம். இப்படி போடுறப்ப என்ன ஆகும்னா அந்த மூக்கு கிட்ட இங்கெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ இப்படி போடுங்க. கண்ணாடி கூட நான் கண்ணாடி பார்த்து போடுறேன், எனக்கு பக்கத்துல போடுறதுனால.
இந்த மாதிரி போடணும். இப்படி போடுறப்ப ஒட்டாது. இப்ப பாருங்க இப்படி போடுறப்ப நிறைய பேத்துக்கு மூக்குல ஒட்டும். அதனால நீங்க இப்படி போடலாம். அதே மாதிரி ஒட்டிருச்சுன்னா பயப்படாதீங்க. உடனே எடுக்கவே கூடாது. உடனே எடுத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த இடம் கருப்பாயிடும். ஸோ கொஞ்சம் காய விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு காய விட்டு ஒரு காட்டன் இது பட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பட்ஸை வச்சு எடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு காம்பாக்ட் அந்த இடத்துல வச்சு அழுத்துனீங்கன்னாவே போதும். அப்படியே இருக்கும். நீங்க உடனே அவசரப்பட்டு ஐயோ கண்மை ஒட்டிடுச்சுன்னு இமீடியட்டா அழிக்கவே கூடாது. இப்ப பாருங்க கீழே பிரைட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து மேல இந்த மாதிரி பிரஷ் பண்ணணும். இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும். இப்படி வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சி எடுத்துட்டீங்கன்னா போதும். தெரியுதா எல்லாருக்கும்? இப்படி இப்படியா? இப்படி அழுத்தி பிடிச்சி எடுத்துட்டீங்கன்னா போதும். மஸ்காரா மஸ்ட். இந்த பாருங்க மஸ்காரா பாருங்க மேல போட்டது இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுது பாத்தீங்களா? கண் இதுல கீழே படுத்த மாதிரி இருக்கா, இதுல பாருங்க மேல இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் போடுறப்ப பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி மேல இது வந்து மஸ்காராவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஐஷேடோ ஸ்கிப் பண்ணலாம், காஜல் ஸ்கிப் பண்ணலாம், ஆனா மஸ்காராவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் பண்ணுங்க. அப்பதான் விங்ஸ்லாம் தெரியும் அழகா. உங்க கண்ணு ரொம்ப பிரைட்டா தெரியணும்னா கண்டிப்பா மஸ்காரா கண்டிப்பா போடணும். பாருங்க கண்ணே பிரைட் ஆயிடுச்சு. பட்டுச்சுன்னா என்ன பண்ணலாம்னு சொன்னீங்க மேம்? பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுறணும். அது காஞ்சிடும். காஞ்சதுக்கு அப்புறம் காட்டன் பட்டை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அழகா வெளியே வந்துரும். அது மேல நீங்க திருப்பி ஃபவுண்டேஷன் திருப்பி லைட்டா வச்சுட்டு அது மேல காம்பாக்ட் வச்சிடணும். அவ்வளவுதான். மைல்டா இருக்கும் அந்த இடத்துல. நீங்க எடுக்கிறப்ப ஒண்ணும் பெருசாலாம் இருக்காது. நீங்க முதைய எடுத்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஸ்மஜ் ஆயிடும். ஈரமா இருக்கப்பே செய்யக்கூடாது. சோ அதுக்குதான் காயணும் அப்படின்னு சொல்றேன். சோ இப்ப பாருங்க பிக்சர் இருக்கு இல்லையா, இப்ப நான் இது என்ன பண்ண போறேன்னா, எல்லாரும் ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஐப்ரோஸ்க்கு. நான் ஐப்ரோ பென்சில் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். சோ மிச்சம் இருக்க மஸ்காராவை தான் இப்ப என் ஐப்ரோஸ்ல நான் போடுறேன். மேல அப்படி லைட்டா எல்லாமே அதான் சொல்லல, பிறந்த குழந்தை எப்படி தொடுவீங்களோ அது மாதிரி மைல்டா தான் போடணும். இல்லைன்னா பிளெயின் மஸ்காரா, காஞ்ச மஸ்காரா வச்சிருப்பீங்கல்ல, யூஸ் பண்ணாத மஸ்காரா யூஸ் பண்ணி காஞ்சு கிடக்கும் பாருங்க, அந்த மஸ்காரா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப எல்லாம் அது எல்லாமே இப்ப யூஸ் ஆகும், அழகா யூஸ் ஆகும். காஞ்ச பிரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த காஞ்ச பிரஷ் எடுத்து இப்ப பாருங்க என்னோட ஐப்ரோஸ் எவ்வளவு திக்காயிடுச்சு பாருங்க. மஸ்காரா போடுங்க. இந்த மாதிரி காஞ்ச மஸ்காரா எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்க மிச்சத்தை போட்டோன்னே இது பயங்கர பிரைட் ஆயிடும். இல்லைன்னா அது ஒரு ஃபவுண்டேஷன் எல்லாம் பட்டு 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 வெள்ளையா தெரியும். ஐப்ரோஸ் தான் ரொம்ப முக்கியம். கண்ணுக்கு மெயின் ஃபேஸ்க்கு ரொம்ப முக்கியமே வந்து ஐப்ரோஸ் தான். ஸோ இந்த மாதிரி மஸ்காரா போட்டிங்கன்னா ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ஹைலைட்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. பிரைட்டாக உங்களோட ஐஸ் வந்து நல்லா தெரியணும்னா ஐப்ரோஸ் வந்து இந்த மாதிரி போட்டால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். ஐலைனர் அதாவது நீங்கள் ஐ பென்சில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலலாம் கோடு கோடாக தெரியும். பட் இது வந்து மைல்டாக உங்களோட இதை மட்டும் தான் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கிங்க. எனக்கு ஏற்கனவே திக்காக இருக்கிறனால திக்காக தெரியுது. நீங்கள் இப்போ உங்களுக்கு இல்லை எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இப்போ மஸ்காரா ப்ரஷ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மஸ்காரா ப்ரஷ்ஷை இப்படி இந்த மாதிரி தொடச்சிக்கணும். ஒரு டிஷ்யூல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். அந்த மிச்சம் இருக்கிறத நீங்க போட்டீங்கன்னா போதும். இல்லை எனக்கு பயமா இருக்கு இந்த மாதிரி திக்கா தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி டிஷ்யூல தொடச்சிட்டு இந்த மாதிரி மிச்சத்தை போடணும். அதுக்காக தான் சொன்னேன், நீங்க காலியான மஸ்காரா ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை போடுங்க, அதுவே போதும். அதுவே ரொம்ப அழகா நல்லா உங்களுக்கு கொடுத்துரும். இப்ப இதெல்லாம் போட்டோமா, எதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம்? ஐஷேடோ ஸ்கிப் பண்ணலாம், காஜல் ஸ்கிப் பண்ணலாம், ஆனா மஸ்காரா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணவே கூடாது. போட்டது இருக்கான் பாரு, அதுல இருக்கு, அதுல இந்த பேக்ல சின்ன அட்டை
இப்ப நான் பொட்டு வச்சுக்கிறேன். பொட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து ஃபைனலா லிப்ஸ்டிக். இப்ப லிப்ஸ்டிக்னு வர்றப்ப டஸ்கி ஸ்கின்னா இருக்கவங்க லிப் லைனர் போடலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்வீங்க, எனக்கு எந்த லிப்ஸ்டிக்குமே எனக்கு சேரவே மாட்டேது மேடம், எந்த லிப்ஸ்டிக் போட்டாலும் ரொம்ப அதிகமா தெரியுது, நான் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியறேன், என் ஸ்கின்னுக்கு செட்டே ஆக மாட்டேதுன்னா, நான் இப்போ என்னோட டஸ்கி ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கண்டிப்பா லிப் லைனர் போட்டு தான் போடுவேன். அப்பதான் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு பிளெண்ட் ஆகும். ஏன்னா எனக்கு பிக்மெண்ட்டும் அதிகமா இருக்கு, அதே சமயம் எனக்கு வந்து நான் டஸ்கியா இருக்கனால நான் இப்ப வெறும் இருங்க, நான் உங்களுக்கு வெறுமனே போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதையும் ஒரு டிப்ஸ் சொல்றேன். லிப்ஸ்டிக் வந்து இப்ப பாருங்க, இப்படி எடுத்தோம்னா இந்த ஷேப்ல வருதா? மோஸ்ட்லி இந்த ஷேப் தான் இருக்கும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஆனா எல்லாரோட வீட்லயும் இந்த ஷேப்லயே வச்சிருக்கீங்களா சொல்லுங்க? இதெல்லாம் மொட்டை பண்ணி வச்சிருப்போம் எல்லாமே. என்னன்னா, ஏன்னா இப்படி இப்படி போட்டு மொட்டை பண்ணி வச்சிருப்போம். இப்படி இருக்கவே கூடாது. காலி ஆகிற வரைக்கும் இந்த ஷேப்ல தான் இருக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியுதா இந்த ஷேப்பு? ஸோ இந்த ஷேப் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, லிப்ல வரையறதுக்காக தான் அந்த ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஒரு கோட்டு, இந்த பக்கம் ஒரு கோட்டு. ஸோ இந்த பக்கம் ஒரு கோட்டை. இப்ப பாருங்க, இது வந்து எனக்கு மெர்ஜே ஆயிருக்காது, தெரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து அசிங்கமா கொஞ்சம் ஆரஞ்சிஷா தெரியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து ஆரஞ்சு கம் ப்ரௌனு நம்பர் 672. அதை நான் யூஸ் பண்ணிக்கேன். இதுவுமே நான் நம்பர் பார்த்து வாங்கவே மாட்டேன். நான் எல்லா கலர்ஸும் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா எல்லா லிப்ஸ்டிக்கும் போடுறதுனால எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து இது மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன் நான் இப்போ. இப்ப பாருங்களேன், இப்ப இப்படி இருக்கா? நான் இப்ப பாருங்க லிப் லைனர் போடுறேன், எப்படி மெர்ஜ் ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து ஃபேர் கம்ப்ளெக்ஷன் உள்ளவங்க நீங்க டைரக்டா வெறும் லிப்ஸ்டிக் இது மாதிரி போட்டாவே போதும். நான் இப்ப சொல்லி கொடுத்தேன்ல, ஏன்னா இப்ப நம்ம லிப் பாம் போட்டிருக்கனால அழகா உள்ள போகும். அதாவது நம்ம யூஷுவல் லிப்ஸ்டிக் போடுற பாருங்க, இப்படி போட்டு பண்ணுவோம்ல, அது மாதிரி ஆகாது லிப் பாம் யூஸ் பண்ணிருக்கனால. ஏன்னா லிப் பாம் போட்டிருக்கனால எங்கேயுமே கிராக் இருக்காது, அழகா அந்த ஃப்ளோ இருக்கும், அழகா இப்படி வரும். அதுக்காக தான் லிப் பாம் போட்டு முதல்ல ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். ஸோ நான் லிப் பென்சில் பாருங்க, பர்கண்டி கலர் எடுத்திருக்கேன், நல்ல டார்க், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நல்லா எனக்கு தெரியணும்னு நினைப்பேன். இது எப்படி போடணும்னு பாருங்க. லிப்பை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும், இப்படி பண்ணிட்டு வி வரையணும். வி வரைஞ்சிங்கன்னா மட்டும்தான் லிப்ஸ் அழகா இருக்கும். குட்டி லிப்ஸா உங்களுக்கு இருக்குதுன்னா மேலே வரைங்க, லிப்ஸோட இங்க மேலே வரைங்க. இப்போ என்னோட லிப்ஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, நான் அதனால உள்ள வரைவேன். ஸோ இது மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் வி போட்டுக்கணும். அடுத்து இந்த பக்கம் நான் உள்ள வரையறேன். ஏன்னு கேட்டா என்னோட லிப்ஸ் ரொம்ப பெருசா இருக்கனால உள்ள வரையறேன். இப்ப மேலே வரைச்சேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த லிப்பே எப்படி மாறிச்சு பாருங்க. ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டோம் இதுக்கு. நீங்க உங்களுக்கு லிப் தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப மைல்டு கலர்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கலாம். இதே கலர் லிப் லைனர்லாம் கூட எடுத்துக்கலாம். அதாவது ப்ரௌன் கலரே எல்லாம் விக்குது. ஸோ நான் இப்போ இது மெர்ஜ் ஆனது, நான் இப்போ என்ன பண்ண பாருங்க, லிப்ஸ் வச்சு, அதாவது நம்ம வரைஞ்சதும் போகக்கூடாது, வெளியும் வந்துடக்கூடாது. ஸோ இப்போ அதுவே மெர்ஜ் ஆயிடுச்சு, சரிதான் உங்களுக்கு? நான் கோடு போட்டதே தெரிஞ்சிருக்காது. இப்போ கோடு போட்ட தெரிஞ்சதுன்னா மெர்ஜ் ஆக வேண்டியதில்லை. பட் என்ன ஆகும்னா என்னோட ஸ்கின் டோனோட ஓரளவுக்கு நல்லாவே பிளெண்ட் ஆயிடும். இப்போ லிப்ஸ்டிக் போட்டோம், லிப் லைனர் நான் உள்ள போட்டுக்கேன். லிப்ஸ் குட்டியா இருந்ததுன்னா வெளியே போட்டுக்கோங்க. இப்போ இப்போ பாருங்க, இதுல என்னென்ன தப்பெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. நான் கழுத்துக்கு அதிகமா போடாதனால கழுத்து கருப்பா தெரியும். ஸோ இந்த மாதிரி போட்டாலும் நீங்க பிரைட்டா இருப்பீங்க, கழுத்து இதா இருக்கும். அதே மாதிரி என் கை தெரியுதா, என் கை என்ன கலர்ல இருக்கு? ஸோ கண்டிப்பா ஃபேஸ்க்கு போட்டீங்கன்னா
கண்டிப்பா கைக்கும் போடணும். ஸோ கைக்கும் வந்து ஃபவுண்டேஷன நீங்க எடுத்து மாய்ஸ்சரைசர் கூட அப்ளை பண்ணிட்டு ஏன்னா நீங்க இது மாரி பேக் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஏதாவது மாய்ஸ்சரைசரோ ஏதாவது ஒண்ணு அது கூட கலந்துக்கோங்க. இந்த லோஷனோட கலந்துக்கிட்டு நீங்க இப்படி கையில அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து பேக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் கொஞ்சம் இதுல கலந்துக்கிறேன் ஆர்கனைல். இது மாதிரி கலந்துட்டு இத பாருங்க. நான் கைக்கும் போட்டுப்பேன். எல்லாத்துக்குமே கைக்கு எல்லாமே போட்டுருவேன். அப்பதான் இல்லைன்னா அசிங்கமா கம்ப்ளீட் ஆகாம இன்கம்ப்ளீட்டா இருக்கும். நம்ம நிறைய பேர் பண்ற தப்பே இப்படிதான். ஃபேஸ்க்கு மட்டும் போட்டுட்டு ஓடிடுவோம். ஃபேஸ்க்கு மட்டும் போட்டு பண்ணா என்ன ஆகும்? அசிங்கமா இதுவுமே பாருங்க நான் வெட் ஸ்பாஞ்சில் பண்றதுனால ஈரமா தெரியுதா? ஸோ கொஞ்ச நேரம் காய விடணும். அவசரமே படக்கூடாது. இதுக்கு மெயின் ஏசி வேணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கஞ்சத்தனம் பண்ணணும். பட் நெக்குக்கெல்லாம் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. கஞ்சத்தனம் பண்ணீங்கன்னா அது காட்டி கொடுத்துரும் ஸ்கின்ல. அதே மாதிரி கைக்கும் கண்டிப்பா போடணும். இப்ப பண்ணி முடிச்சிட்டேன். மேக்கப் ஆல் ஓவர் டன். இதுக்கே பாருங்க எவ்வளவு பிரைட்டா இருக்கு. நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சமா எடுத்தோம். நான் என்ன சொன்னேன், ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி எடுக்கிறப்பயே வந்து பாருங்க கண்டிப்பா கைக்கு போடுங்க. நான் இதுல இன்னைக்கு போடல. நான் இன்னொரு ஒரு கஞ்சத்தனம் இப்ப போட்டேன்னா ஃபுல்லா எல்லாமே நான் இன்னொரு ஃபவுண்டேஷன் ஒரு 1/2 பாட்டில் காலி பண்ணுங்கிறதுக்காக நான் கையில போடல இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறக்காக இந்த மாதிரி டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஃபவுண்டேஷன் கண்டிப்பா நீங்க போட்டீங்கன்னா கைக்கும் கட்டாயம் எடுத்து ஒரு லோஷன் ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் கூட கொஞ்சோண்டு கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கையிலே இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவே இனஃப். இதுக்கு கைக்கெல்லாம் வந்து ஃபுல் கவரேஜ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் இப்ப ஃபுல் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். நான் யூஸ்வலா எப்படி ரெடி ஆகுறேன்ட்டு. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான் பார்லர் என்னை பார்த்துருப்பீங்க. நான் இப்ப ட்ரையர்லாம் போட்டு ஹேர்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன்னா நீங்க ஃபுல்லா ரெடியாக நீங்க ஆல்மோஸ்ட் இப்ப தெரியுதா இந்த அளவுக்கு நம்ம இப்ப நான் எனக்கு ஹேர் வந்து ரொம்ப ப்ராப்பரா வாஷ் பண்ணல. பட் வந்து நம்மள ப்ராப்பரா வாஷ் பண்ணா இன்னுமே பிரைட்டா இருக்கும். ஸோ இவ்வளோ போதுமா லுக் உங்களுக்கு? ஆஃபீஸ் லுக்குக்கு இது போதும் இல்லையா? இப்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. உங்களுக்கு இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல் ஓவர் எல்லா மேக்கப்பும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது பாருங்க கரெக்டா நம்மளுக்கு 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு பேசிட்டே பண்ணனால நீங்க 30 மினிட்ஸ்ல பட் பண்ணலாம். கண்டிப்பா மினிமம் 30 மினிட்ஸ் நீங்க மேக்கப்புக்கு கண்டிப்பா எடுத்தே ஆகணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க இப்ப. மேம் மேக்கப் பண்ணி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எப்படி மேம் இதை கிளீன் பண்ணணும்? தேங்காய் எண்ணெய் மட்டும் போதுங்களா? ஏன்னா நான் வந்து கண்ணுக்கு வந்து மை போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் வச்சு எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் நம்ம மை போட்டு அச்சு அது அப்படியே தெரியுதுங்க மேம். அதுக்கு வந்து நம்ம 2 to 3 டைம்ஸ் தேங்காய் எண்ணெய் போடணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தேங்காய் எண்ணெய் போட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். அது இப்ப பாருங்களேன் நல்ல செட் ஆயிருக்கும். இப்ப பாருங்க நான் இது அழிச்சேன்னா 3 நாள் கழியாது எனக்கு இந்த மேக்கப். சோ ஏன்னா நம்ம பொறுமையா போட்டிருக்கோம். நான் சொல்ல பாருங்க இப்ப வேர்க்கவே இல்லை பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? வேர்க்கவே இல்லை எங்கேயுமே. ஏன்னா நான் ரொம்ப பொறுமையா போடுறேன் நானு. இப்ப அதனால நான் ஒன்னும் செட் ஆயிருக்கும். இது நல்லா செட் ஆயிட்டனால ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி கிளீனா தொடச்சு எடுத்துடணும். அகைன் திருப்பி சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பி ஒருக்க தேங்காய் எண்ணெய் போடணும். ரெண்டாவது தடவை தேங்காய் எண்ணெய் போடணும். தேங்காய் எண்ணெய் போட்டு திருப்பி எடுத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் சோப் போட்டுட்டு 2 டைம்ஸ் தேங்காய் எண்ணெய் போட்டீங்கன்னா கண்ணு கீழ எல்லாம் தனியா போட்டு ஒரு மசாஜ் பண்ணிட்டு தனியா எடுத்தீங்கன்னா வந்துடும். தேங்காய் எண்ணெயே போதும். இல்லைன்னா கிளென்சர்ஸ் விக்குது. இப்ப இந்த மாதிரி கார்னியர் கிளென்சர்ஸ் எல்லாம் விக்குது.
ஓகே இது மேம். மாதிரி அதுல நெறைய கலர்ஸ் இருக்குங்க மேம். அதான் மேம் கேட்க வந்தேன். நெறைய கலர் வருதுங்க மேம். இது எல்லோ ஒண்ணு இருக்கு, பிங்க் கலர் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எதுனாலும் நீங்க வாங்கிக்கலாம். என்னைய கேட்டா தேங்காய் எண்ணெய் பெஸ்ட். ஏன்னா அது மாய்ஸ்சரைஸ் இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணும். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து எடுத்தீங்கன்னா அந்த ஓகே இடத்துல மேம். ட்ரை ஆகும். எரியும். ஓகே மேம். பட் நீங்க ஓகே இப்ப மேம். தேங்காய் எண்ணெய் போட்டு பண்றப்ப என்ன ஆகும்னா, அதெல்லாம் வந்து மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். ஸ்கின் ட்ரை ஆகுது. ஏற்கனவே ட்ரை பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஸ்கின்ன. சோ ஓகே மாய்ஸ்சரைசிங்கா மேம். இருக்கணும்னா தேங்காய் எண்ணெய் தான் போடணும் நம்ம. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணனா, கண்ணுக்கு கீழ மட்டும் பார்த்தீங்கன்னா, கிரே ஆகுதுங்க மேம் எனக்கு. இல்ல அதுக்கு அதுக்கு நான் கலர் கரெக்டர் போட்டேன்னா, ஆ. ரொம்ப ஹெவியா தெரியுதுங்க மேம் அந்த இடம். அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நிறைய பேர் அதை கேட்கவே இல்ல. ஆக்சுவலா கண்ணுல கிரே விழுகுதுன்னா, உங்களுக்கு ஏற்கனவே டார்க் சர்க்கிள் இருக்கிறதுனால நீங்க ஃபவுண்டேஷன மட்டும் போட்டீங்கன்னா கிரே விழுகும். ஆனா ஓகே மேம். ஆரஞ்சு போட்டீங்கன்னா, அந்த கலர் கரெக்டர் போட்டா நல்ல ஞாபகம். இப்ப ஏன் நான் இன்னைக்கு ஆரஞ்சு போட்டு நான் காட்டல, ஏன்னா என்கிட்ட எனக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் நிறைய பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருக்கு. இப்ப இந்த ஓகே மாதிரி மேம். போடுறப்ப நான் ஃபவுண்டேஷன் அந்த ஆரஞ்சு போட்டு போட்டா இன்னும் மிகைப்படுத்தி தெரியும். மிகைப்படுத்தினா அதிகப்படியா நீங்க ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறது ஓவரா மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு கண்டிப்பா தெரியும். நீங்க கலர் ஓகே கரெக்டர் மேம். போடணும்னு நினைச்சீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆப்வியஸ்லி அதிகமாக தான் செய்யும். வேற வழியே இல்ல நீங்க அது போடுறதுக்கு. சோ ஆரஞ்சு போட்டு தெரியாம இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்லாம் பண்ண முடியாது. ஃபவுண்டேஷன் போடுறது கண்டிப்பா தெரியும். அதுக்கு நீங்க ஓகே பாபி மேம். பிரவுன்ஸ் எல்லாம் போலாம். பாபி பிரவுன்ஸ் எல்லாம் ரொம்பவே நேச்சுரலா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே மேம். ஓகே மேம். நான் எலே கேர்ள் வச்சிருக்கேங்க மேம். அது போட்டதும் கண்ணு கீழ மட்டும் நல்லா கரெக்ட்டா காமிச்சு குடுத்துருச்சுங்க மேம் வந்து மேக்கப் கண்டிப்பா பண்ணது. காட்டும். கண்டிப்பா ஃபவுண்டேஷன் அதிகமா காட்டும். நீங்க ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணீங்கன்னாவே ஆரஞ்சு கரெக்டர மறைக்கிறதுக்கு நீங்க ஃபவுண்டேஷன் போடுவீங்க இல்லையா? அப்ப அந்த ஃபவுண்டேஷன். எஸ் ஃபவுண்டேஷன் மேம். போட்டா ஆட்டோமேட்டிக்கா ஹெவியா தானே ஆயிடும். ஓகே ஹெவியா மேம். தான் ஆயிடும். ஒரு லேயர் எக்ஸ்ட்ராவே ஹெவியா இருக்கும் உங்களுக்கு.